So next, relativistic momentum. So relativistic momentum of a particle is the spelling. So particle mass வந்து m னு எடுத்துக்கிறோம், which moves with the velocity v. ஓகேவா? So momentum formula எப்படி எழுதுவோம்? mass m into v. நம்மளுடைய relativistic momentum formula என்ன அப்படின்னா, நம்ம இப்ப பார்த்தோமே, m is equivalent to m naught by root of 1 minus v square by c square. So this is the இததான் திரும்ப எழுதியிருக்கு. ஓகே, so but p is equivalent to m naught v by root of 1 minus v square by c square. p equivalent to mv இல்லையா formula. m ஓட வேல்யூ என்ன? m naught root of by root of 1 minus v square by c square. So இந்த m க்கு பதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம் into v. அதுதான் relativistic momentum. So next வந்து Einstein's mass energy relation. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதை நீங்க உங்களுடைய 11th 12th ஸ்டாண்டர்ட் குள்ளேயே படிச்சிருப்பீங்க. So theory of relativity ல இருந்து there is no distinction between mass and energy. So அதாவது no distinction, differentiate பண்ண முடியாது. மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடலாம், எனர்ஜியா வந்து மாஸா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் சொல்றாங்க, they are equivalent to one another. எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகுதோ அந்த எனர்ஜி லாஸ் வந்து மாஸா கன்வெர்ட் ஆயிடலாம். ஆர் மாஸ் எவ்வளோ வந்து லாஸ் ஆகுதோ, டிஃபெக்ட் வருதோ, மாஸ் டிஃபெக்ட் வருதோ, அந்த அமௌண்ட் எனர்ஜியா அது ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ இதை அதுதான் ஈக்குவலன்ட் டு ஒன் அனதரா இருக்குதுன்னு சொல்றாங்க. சாரி, ஸோ அதை தான் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க, mass can be regarded as another form of energy. Okay, so Einstein showed that there exists a universal relationship of the equivalence between mass and energy. Okay, இந்த தியரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னா, கைனெட்டிக் எனர்ஜியோட டெஃபினிஷன். வாட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மூவிங் பாடியை கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு மூவ் பண்ணணும், ஒரு எனி ஒன் பார்ட்டிகிள் ஆர் சிஸ்டம் பிளாக் ஏதோ ஒன்று, ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா some work has to be done. அப்படிதானே? ஸோ ரெஸ்ட்ல இருந்து சம் வெலாசிட்டி கொடுத்தாதான் மூவ் ஆகும்போது கண்டிப்பா வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ வெலாசிட்டி கொடுத்தாதான் என்ன ஆகும்? டிஸ்பிளேஸ் ஆகும். அப்படிதானே? ஸோ அப்போ அந்த டிஸ்பிளேஸ் நடந்திருக்கு அப்படின்னா அங்க ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒர்க் இஸ் டன்னு அர்த்தம். இது நம்ம எப்படி வந்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், சம் ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஆர் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகாத வர அது எப்படிதான் இருக்கும், ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்ல இருக்கும். அப்படிதானே? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி வேணுங்கும் போது நம்ம மூவிங்ல மட்டும்தான் கைனெட்டிக் எனர்ஜியை கொடுக்க முடியும். மூவ் பண்ணணும்னா சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் என்ன ஆகும், மூவ் ஆகும். அந்த ஃபோர்ஸை கேபிட்டல் எஃப் அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கிறோம். இந்த கேபிட்டல் எஃப் அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸை ஒரு பாடி மேலே நம்ம கொடுக்கும்போது அந்த பாடி வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது, ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது. அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸை டிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்த டைரக்ஷனில் அந்த பாடி மூவ் ஆகும் அப்படின்னா, எந்த டுவோர்ட்ஸ் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனில் தான் போகும். இப்போ ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி அப்ளை பண்ணோம், இது ரெஸ்ட்ல இருக்கு, இந்த மாஸ் வந்து இந்த பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கு. தட் மீன்ஸ் v equivalent to 0, நோ வெலாசிட்டி. நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன்ல கொடுக்கும்போது அது ds டிஸ்பிளேஸ், தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, இவ்வளோ டிஸ்டன்ஸை டிஸ்பிளேஸ் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அப்போ அதோடைய வெலாசிட்டி v.
ஸோ இந்த அதே டைரக்ஷன் நீங்கள் இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா அதே டைரக்ஷனில் தான் என்ன ஆகிருக்குது, அந்த பாடி மூவ் ஆகிருக்குது. அப்போ there is some work is done. அப்படிதானே, அந்த ஃபோர்ஸ்னால அங்கே ஒரு வேலை நடந்திருக்கு. ஸோ the that work done, small work done, small displacement. So dW is equivalent to F into ds, force into displacement. அதை தான் எழுதிக்கும். This is your equation number 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா ஆஃப் மோஷனை கன்சிடர் பண்ண போறோம். அதாவது force is equivalent to rate of change of momentum dp by dt. அதை தான் கன்சிடர் பண்றீங்க. pக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், mv, mass into velocity. then here என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இது v u கிடையாது, since m and v are variables. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்றோம், m கான்ஸ்டண்டா வச்சுட்டு dv by dt plus v கான்ஸ்டண்டா வச்சுட்டு dm by dt. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இங்க அப்படின்னா, இந்த வேல்யூ ஃபோர்ஸோட வேல்யூவை எதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் 1ல f வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த f வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும், f இருக்கிற இடத்துல இதை ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணு இன்ட்ரு ds. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னேன்னா ds by dtன்னு இதில் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போறீங்க. mdv எங்கன்னு எழுதிட்டு அடுத்து ds by dt. அதே போல vdm எழுதிட்டு இது ds by dt. ஓகே, இது நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தான், ஏன்னா இது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிதானே dsங்கிறது. அப்போ ds by dt நீங்க என்னன்னு சொல்லலாம், ஈக்குவலன்ட் டு வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் which is equivalent to velocity. ஸோ vன்னு இதுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அதே போல இங்கேயும் v சப்ஸ்டியூட் பண்ணும்போது v ஸ்கொயரா மாறிடும் dm. சரியா? தென் ஒர்க் எனர்ஜி தியரம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த ஒர்க் எனர்ஜி தியரம்ல இருந்து ஒர்க் டன் இஸ் ஈக்குவலன்ட் டு இன்க்ரீஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. இதுதான் அந்த தியரத்தோடைய கன்க்ளூஷனாக இருக்கும். அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவலன்ட் டு இன்க்ரீஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. இங்கே ஒரு ஸ்மால் ஒர்க் டன், ஸோ ஸ்மால் அமௌண்ட்டுக்கு டிஇ, கே ஃபார் கைனடிக் எனர்ஜி. எனர்ஜிக்கு ஈங்கிறது போடுவீங்க, kinetic energy ek. so small amountல work பண்ணிருக்கிறதுனால dek. so இப்போ நம்ம work done is increase ஆயிருக்கா, so இந்த value is equivalent to dek. then நம்ம previousா படிச்ச relativistic increase of mass பார்த்தோம் இல்லையா, moving mass value m is equivalent to m naught by root of 1 minus v square by c square. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ரிலேட்டிவிட்டி டாப்பிக்கை பொறுத்த வரையில் எவ்ரி கான்செப்டில் வரக்கூடிய ரிசல்ட்டையும் நீங்கள் பைஹார்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு ஒரு கான்செப்டை அதில் ஸ்டார்ட் பண்ணுறதே கஷ்டம், உங்களால் எழுதவே முடியாது. ஸோ ப்ரீவியஸ் வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி ஆஃப் மோஷன் அப்படின்னு படித்தோம் இல்லையா, அதோடைய ரிசல்ட் உனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் இங்கே உங்களால் இந்த இந்த கொஸ்டின் வந்து இதை கன்டினியூ பண்ண முடியாது. ஸோ இதை மூவிங் மாஸோட வேல்யூ எழுதிக்கோங்க. இங்கே எம் நாட்டுங்கிறது என்னது, ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி ஆஃப் த பாடி. சிங்கிறது என்னது, வெலாசிட்டி ஆஃப் லைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ண போகிறோம். இந்த வேல்யூஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். இங்கே ஸ்கொயர் ரூட் போயிடும் இல்லையா, ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எம் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவலன்ட் டு எம் நாட் ஸ்கொயர். அண்ட் தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சி ஸ்கொயராக இருக்குது இல்லையா, நீ காமனாக டினாமினேட்டர் எடுத்துக்கோ சி ஸ்கொயரை. அப்போ இங்கே ஒரு சி ஸ்கொயர் வந்துடுமா, மைனஸ் வி ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை சி ஸ்கொயர். அப்படிதான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே என்ன வந்துடும், எம் நாட் ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த எம் ஸ்கொயரை இந்த ப்ராக்கெட்குள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எம் ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு எம் நாட் ஸ்கொயர் சி ஸ்கொயர். அடுத்ததான் எம் ஸ்கொயர் சி ஸ்கொயரை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ரிமைனிங் இந்த மைனஸ் டேர்மை வந்து அதர் சைடு கொண்டு போகும்போது, ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது
பிளஸ் ஆயிடும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ணணும்னா எம் நாட் வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா ரெஸ்ட் மாஸ் அது, அதில் வேரியேஷன் இல்லை. வெலாசிட்டி அப்போ தான் வேரியேஷன் இருக்குன்னு ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். ரெஸ்ட் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட், அதை நீங்கள் வேரியேஷன் கொடுக்கக்கூடாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. சிங்கிறது லைட்டோட வெலாசிட்டி, ஸோ இட்ஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டன்ட், அதை அப்படி வச்சுக்கோ. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் 2m dc dm 2m dm c ஸ்கொயர் வந்துருமா? சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, கான்ஸ்டன்ட், which is equivalent to 2m dm v ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், 2v dv m ஸ்கொயர். இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட் விட்டாச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்குதா? இதில் எல்லாத்துலேயும் 2 காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கக்கூடிய அந்த 2 கேன்சல் ஆகிடுமா? அண்ட் ரிமைனிங் லெஃப்டில் சாரி 2 மட்டும் இல்லை, எம்மும் இருக்குது, 2m இங்கே இருக்குது, இங்கேயும் ஒரு 2m எடுத்துக்கலாம், இங்கே ஒரு 2m கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்லி c ஸ்கொயர் dm. இங்கே பார்த்தோம்னா v ஸ்கொயர் dm. அண்ட் இங்கே ஒரு ரிமைனிங் ஒரு m இருக்கும், ஒரு v இருக்குது, dv. இந்த ஈக்குவேஷனை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றேன். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி dek வேல்யூவையும் இங்க பாருங்க, உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ, அதே போல இங்க உள்ள ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரெண்டு ஈக்குவலண்டா இருக்கா? ஸோ ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்போ ஈக்குவேட் பண்ணிடலாமா? ஸோ dek increase in kinetic energy is equivalent to c square dm. கிடைச்சா? So when the body picks up velocity v starting from rest, its mass increases from m naught, that is rest mass, to m, and the kinetic energy gained by it is given by this equation dek. எப்படி என்ன பண்ணணும்? டோட்டலா ஃபுல் இதையும் கண்டுபிடிக்கணும்னா இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் dek இன்டெகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? uek கிடைக்கும். டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கிறத இன்டெகிரேட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும்? கேன்சல் ஆயிடுமா? டிஃபரன்ஷியேஷன் பண்ணின அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்றேன்? லிமிட் வந்து அப்ளை பண்றோம். ரெஸ்ட் மாஸ்ல இருந்து எம்ங்கிற மாஸ் கிடைச்சிருக்கு, 0 வெலாசிட்டில இருந்து விங்கிற வெலாசிட்டியை அட்டைன் பண்ணிருக்கு. ஸோ m naught to m c square dm. இந்த இது ஓகே. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் cm மைனஸ் m naught c ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ c ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணினா mc ஸ்கொயர் மைனஸ் m naught c ஸ்கொயர். The kinetic energy is found to be c square times the increase in mass due to motion. அப்படிதானே? m minus m naughtங்கிறது என்னது? increase in mass. இந்த வேல்யூ increase in mass எத்தனை டைம்ஸ்க்கு? c ஸ்கொயர் டைம்ஸ்க்கு. இது என்னது? கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவலன்ட் டு இன்க்ரீஸ் இன் மாஸ் வித் த product of c square, that is c square times in the increase of mass. Okay, then இத உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுன ஈக்குவேஷன். அதுக்கப்புறமா இதில் இந்த குவான்டிட்டி m naught c ஸ்கொயர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த குவான்டிட்டியோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னாலும் எனர்ஜியோட டைமென்ஷன்ஸ் தான். E is equal to mc square. Otherwise இது m naught c square வேல்யூவும் அதே டைமென்ஷன் தான். ஸோ m naught is the rest mass of the particle. Then m naught c square is known as the rest mass energy. நீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கீங்க? m naught வந்து rest mass அப்படின்னு பார்த்திருக்கீங்க. அப்போ ஈயோட வேல்யூ m naught c ஸ்கொயரா வந்தா அப்போ அது என்ன எனர்ஜி? ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி ஆர் சிம்பிளி ரெஸ்ட் எனர்ஜி. இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கணும். அண்ட் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பாடி நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டோட்டல் எனர்ஜி வேல்யூ, டோட்டல் எனர்ஜியை எப்படி எழுதுவோம்? ஈன்னு எழுதுவோம். நம்ம இப்போ கண்டுபிடிச்சது கைனெட்டிக் எனர்ஜி தான். கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி, இதுதான் ஃபார்முலா. அப்போ EK வேல்யூ பிளஸ் ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி எவ்வளவு? m naught c ஸ்கொயர்
substitute பண்ணிடும். இந்த EK ஓட வேல்யூ substitute பண்ணிக்கோங்க plus rest mass energy. So m naught c square m naught c plus minus cancel ஆயிடுச்சா, only E equivalent to mc square. This is known as Einstein's mass energy equation. So இந்த ஈக்குவேஷன் உடைய கன்க்ளூஷன்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, mass and energy are interconvertible. ஒன்று இன்னொன்னா மாத்திக்க முடியும். மாஸை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம், எனர்ஜியா மாஸா கன்வெர்ட் பண்ணலாம். எந்த அமௌண்ட்டுக்கு மாஸ் எனர்ஜியா மாஸ் லாஸ் ஆகுதோ அந்த அமௌண்ட் எனர்ஜியா மாறி இருக்கும். எவ்வளோ எனர்ஜி வந்து லாஸ் ஆகுதோ அந்த எனர்ஜி வந்து மாஸா கன்வெர்ட் ஆயிருக்கும். சரியா? So the mass can be converted into energy and energy can be converted into mass. Whenever some mass is created or destroyed, an equivalent amount of energy, that is mc square amount, must simultaneously vanish or come into being and vice versa. If the mass is in the unit mass is kilogram and c is in meter per second, then equivalent energy value is in units of joule. So here என்ன ஒரு கேஸ் சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது அப் டு திஸ் இதுதான் உங்களுடைய E equivalent mc ஸ்கொயர் இதை கண்டுபிடிச்சாச்சு. ஐன்ஸ்டீனோட மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன். அதில் ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஓகே, நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு ஷோ தட் த ரிலேட்டிவிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் ஃபார் kinetic energy of a moving object reduces to classical expression for ordinary speed v. So ordinary speed vங்கிற லெட்டர்ல சொல்லுவோம். ஆர்டினரி ஸ்பீடை லைட்டோட ஸ்பீடோட கம்பேர் பண்ணீங்கன்னா which is very much less than light velocity. அப்படிதானே? ஸோ அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். v is very much less than c. அப்போனா நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ்ல என்ன டேர்ம் வருதுன்னா v ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். விஏ லெஸ், ஓகேவா, வெரி மச் லெஸ். அது வி ஸ்கொயரா இருந்தாலும் சரி, நீங்க அது சிஏ விட அது ரொம்ப ரொம்ப குறைவு. அதுலயும் நீங்க சி ஸ்கொயர் வேல்யூவால டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் ரொம்ப லெஸர் ஆயிரும். தட் இஸ் ஒன்னை விட ரொம்ப குறைவு, லீஸ்ட் அமௌண்ட். நம்ம கன்சிடரே பண்ண வேண்டாம். ஸோ அதை என்ன பண்ணிடலாம், நம்ம அந்த டேர்மையே என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். நமக்கு இருக்கு இல்லையா டினாமினேட்டர்ல root of 1 minus v square by c square. இந்த டேர்மையே நீங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதை தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, m நாட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர், அதில் இருக்கக்கூடிய இந்த 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயரை என்ன பண்ணியிருக்கிறீங்க, மேலே நியூமரேட்டருக்கு கொண்டு வரும்போது இந்த ஹோல் பவர் 1/2 டினாமினேட்டரில் இருக்குது மைனஸ் 1/2 மாறிடும். உங்களுடைய பாலினாமியல் டெரிவேட்டிவ்ஸ் படி, பைனாமியல் அப்ராக்சிமேஷன் படி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, பைனாமியல் அப்ராக்சிமேஷன். ஓகே, ஸோ இந்த மைனஸ் ஹாஃப் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஹாஃப் வந்துடும் இன்ட்ரு. ஸோ இது என்ன மாறிடுது, 1 + 1/2 இன்ட்ரு வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். தென் ரிலேட்டிவிஸ்டிக் கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலாவை எழுதுங்க. EK இஸ் ஈக்குவலன்ட் டு mc ஸ்கொயர் மைனஸ் m0 c ஸ்கொயர். ஸோ இங்கே m ஓட வேல்யூ எவ்வளவு, m0 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். இது இந்த ஈக்குவலன்ட் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு இருக்கிற குவான்டிட்டியை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 1 + v ஸ்கொயர் பை 2c ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சு. இன்று m0 c ஸ்கொயர் மைனஸ் m0 c ஸ்கொயர். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே m0 c ஸ்கொயர், ரெண்டு m0 c ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா, ரிமைனிங் இந்த ஒரு சிங்கிள் டேர்ம் மட்டும் இருக்குமா, m0 c ஸ்கொயர் v ஸ்கொயர் by 2c square. இந்த c square இந்த c square cancel ஆயிரும். அப்போ remaining half m0 v square. So which is the classical expression for kinetic energy. Okay.
So any one ordinary object which moves with the velocity of light velocity, then its kinetic energy, so that it increase of mass and hence energy is appreciable amount, that is kinetic energy is half m naught v square. Okay, இது வந்து sometimes வரும், கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Examples. So E equivalent to mc square அப்படின்னு நம்ம பார்த்தோம், அப்படிதானே? அதே போல இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் கன்வர்ஷன் ஆஃப் மாஸ் இன்டு எனர்ஜி அண்ட் எனர்ஜி இன்டு மாஸ். இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா எவிடன்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் E equivalent to mc square. Annihilation of matter. First example வந்து or support for E equivalent to mc square க்கு annihilation of matter. என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு எலக்ட்ரானையும் பாசிட்ரானையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். பாசிட்ரான்ங்கிறது என்னது? மாஸ் ஆஃப் த மாஸ் சேம் அஸ் தட் ஆஃப் எலக்ட்ரான், பட் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்னது? நெகட்டிவ் சார்ஜ். பட் பாசிட்ரானுடைய மாஸ், எலக்ட்ரானோட மாஸ் தான் பாசிட்ரானுக்கும், பட் எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள். பட் பாசிட்ரான் சொல்லும் போது அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிளா இருக்கும். சரியா? ஸோ ஒரு எலக்ட்ரானும் இந்த இருக்கு இல்லையா, ஒரு எலக்ட்ரானும் ஒரு பாசிட்ரான், இ மைனஸ்ன்னு போட்டிருந்தா அது எலக்ட்ரான், இ பிளஸ்ன்னு போட்டிருந்தா அது பாசிட்ரான். தே ஆர் கம்மிங் க்ளோஸ் டுகெதர், ரெண்டும் ரொம்ப பக்கத்துல வருது. சரியா? வந்ததுக்கு அப்புறமா தே ஆர் ஃபவுண்ட் டு டிஸ்அப்பியர். சரியா? ரெண்டும் என்ன ஆயிடுது? மறைஞ்சிருது. பட் இட் கிவிங் ரைஸ் டு டூ காமா ரே ஃபோட்டான்ஸ். சரியா? எலக்ட்ரானும் பாசிட்ரானும் டிஸ்அப்பியர் ஆகி டூ காமா ரே ஃபோட்டான்ஸ் தருது, தட் இஸ் ரேடியன்ட் எனர்ஜியை கொடுக்குது. ஸோ அந்த எனர்ஜியோட வேல்யூ எவ்வளவுனா 0.51 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ரெண்டுமே என்னது? ஆப்போசிட் இன் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. சரியா? This phenomenon is known as annihilation of matter and is an example of conversion of mass into energy. So இது particles தானே, எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகிள், பாசிட்ரான் ஒரு பார்ட்டிகிள், ரெண்டும் க்ளோஸரா வரும்போது 2 காமா ரேஸ். சரியா? காமா பிளஸ் காமா ரேடியேஷன் எனர்ஜி, ரேடியன்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் மாஸ், திஸ் இஸ் எனர்ஜி. ரேடியேஷன்ங்கிறது என்னது? எனர்ஜி. அப்போ ரெண்டு மாசஸ் ஒன்னா ஆகும்போது ஒரு ரேடியேஷன், அந்த அமௌண்ட், அந்த மாஸுக்கு அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான ரேடியேஷன் கிரியேட் ஆயிருக்கு, தட் இஸ் எனர்ஜி. இது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் பார்த்தோம்னா பேர் ப்ரொடெக்ஷன். when a high energy photon or high energy photon, that is example gamma ray, cosmic ray ல இருந்து ஒரு gamma ray இருக்கிறதா எடுத்துக்கிறோம், which is passing closer to the nucleus of a heavy atom. ஒரு heavy atom, heavy nucleus உள்ள ஒரு ஆட்டத்துக்கு நியரரா ஹை எனர்ஜி ஃபோட்டான் வந்து, ஃபோட்டான்னா என்னது? லைட் பார்ட்டிக்கிள். லைட்ல இருக்கிற ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கிளை தான் ஃபோட்டான் சொல்லுவோம். லைட் கன்சிஸ்ட் ஆஃப் பண்டில் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஓகேவா? பக்கத்துல வரும்போது இந்த ஃபோட்டான் இஸ் அப்சர்வ்ட் பை த நியூக்ளியஸ். அந்த ஹெவி நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம் என்ன பண்ணுது? அந்த நியரரா வரக்கூடிய ஃபோட்டானை அப்சர்வ் பண்ணிக்கிறது. அப்சர்வ் பண்ண உடனே இன் டைம் இட் வில் ப்ரொடியூஸ் எ pair of positron and electron. சரியா? என்னது? ஒரு pair ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? பேரை ப்ரொடியூஸ் பண்ணுது. This pair production is an example of conversion of energy into mass. சரியா? இது ஒரு ஹெவி நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் வந்து ஹெவி நியூக்ளியஸ். இதுக்கு நியரரா ஒரு காமா ரே ரேடியேஷனுடைய ஃபோட்டான் நியரரா வரும்போது இந்த ரேடியேஷனை அந்த நியூக்ளியஸ் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு பேர் ப்ரொடெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இஸ் எலக்ட்ரானையும் பாசிட்ரானையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எனர்ஜி கன்வெர்டட் இன்டு மாஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் ஃபிஷன். that is nuclear fission தான் என்னது? principle of atom bomb. atom bomb உடைய principle வந்து nuclear fission.
when a heavy nucleus uranium-235 consider பண்ணிக்கிறோம், is bombarded with a slow neutron, ஸ்லோவா வர்ற ஒரு நியூட்ரான் வந்து அதுல மோதுது. The nucleus gets broken into two fragments. And the heavy uranium-235 வந்து அந்த ஸ்லோ நியூட்ரான் பக்கத்துல வந்து மோதும் போது, பம்பார்டன்ங்கிறது கொலிஷன், மோதும் போது என்ன ஆகுது, அந்த ஹெவி நியூக்ளியஸ் ரெண்டா பிரியுது. அந்த டூ ஃப்ராக்மெண்ட்ஸ் என்னன்னா, ஒன் வந்து பேரியம்ங்கிற எலமெண்ட், அனது வந்து ஒன் வந்து கிரிப்டான். அண்ட் நியர்லி அதோடு மட்டும் இல்லை, நியர்லி 3 நியூட்ரான்ஸ் along with the emission of energy. The two fragments ஓட சேர்ந்து 3 நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. So the total rest mass of these fragment is less than the mass of the original heavy nucleus and the bombarding neutron. So firstல bombard ஆகக்கூடிய நியூட்ரான் உடைய மாஸையும் and uranium-235 நியூக்ளியஸ் உடைய மாஸையும் ஆட் பண்ணோம்னா அந்த வேல்யூவோட ஆஃப்டர் பம்பார்ட்மெண்ட், தட் இஸ் கொலிஷனுக்கு அப்புறம் கிடைக்கிற மாஸை கம்பேர் பண்ணும்போது, தட் இஸ் இந்த 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் பிளஸ் 3 நியூட்ரான்ஸ் உடைய மாசஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. இந்த மாசஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் கிடைக்கிறது. அப்போ அந்த அந்த கொஞ்சம் மாஸ் காணாம போச்சு இல்லையா, அதை தான் டிஃபரன்ஸ் இன் மாஸ என்னன்னு சொல்றோம், மாஸ் டிஃபெக்ட் டெல்டா எம். தட் இஸ் மாஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் யுரேனியம் பிளஸ் நியூட்ரான் மைனஸ் மாஸ் ஆஃப் ஃபிஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ் பிளஸ் 3 நியூட்ரான். இதுதான் டெல்டா எம் ஓட வேல்யூ. அந்த டிஃபரன்ஸ் ஒரு நியூட்ரானுக்கும் யுரேனியத்துக்கும் சம் பண்ண வேல்யூஸ், மாஸ் வேல்யூஸ், மைனஸ் ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் கிடைச்ச கொலிஷன் ஃபிஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ் ப்ளஸ் 3 நியூட்ரான்ஸ்மையும் ஆட் பண்ண மாஸ் வேல்யூ. இந்த டிஃபரன்ஸை பார்க்கறது தான் டெல்டா எம், தட் இஸ் மாஸ் டிஃபெக்ட். மாஸ் டிஃபெக்ட்னா என்னங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். It appears in the form of energy. அவ்வளோ மாஸ் எங்க போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு டெல்டா எம் சி ஸ்கொயர். சேஞ்ச் இன் டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி is difference in mass into c square. This is the basic principle which is used in atom bomb. Next one வந்து nuclear fusion. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா nuclear fusion. இந்த fusion principle எதுல, இந்த fusion தான் எதுக்கு principle, எந்த பாம்புக்குன்னா hydrogen bomb. Principle of hydrogen bomb is nuclear fusion. Here 2 neutrons and 2 protons form a helium nucleus. அப்படிதானே, He4 at 2. The mass of the product nucleus is less than தான் அது man இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கோங்க, the sum of masses of the neutron and proton. The difference in mass is converted into energy. That energy amount is 28 mega electron volt. Okay, this principle is used in hydrogen bomb. Nuclear fusion is the chief source of energy production in the sun and the stars. Sun and stars எல்லாம் பார்த்தீங்கன்னா different type of gases fuse ஆயிருக்கும், ஒன்னா இணையுது. இணையும் போது ஒரு அந்த மாஸ் எல்லாம் ஒன்னா ஆகும்போது அந்த அதில் ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, ஒரு சம் அமௌண்ட் மாஸ் வந்து எனர்ஜியா ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த இதுதான் அந்த ரேடியேஷனை தான் நம்ம வெளிச்சமா பார்க்குறோம். புரியுதா? சன் ஸ்டார்ஸ் எல்லாம் ஃபியூஷனுக்கு உரியது. தென் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியே. அடுத்த எக்ஸாம்பிள் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியேன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நியூக்ளியே ஆஃப் ஆட்டம் possess protons and neutrons bound together by strong attracting force. ஒரு நியூக்ளியஸ் என்ன உட்கருன்னு படிச்சிருப்பீங்க, என்ன ஆட்டம் அணு உட்கரு அப்படிலாம் படிச்சிருப்பீங்கல்ல. அந்த ஆட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியே உட்கருவுக்குள்ள பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான்ஸ் இருக்கு அண்ட் நியூட்ரல் இன்சார்ஜ், அதாவது சார்ஜ் இல்லாத நியூட்ரான்ஸும் இருக்குது. இந்த சார்ஜ் உள்ள பார்ட்டிகிள்ஸும் சார்ஜ் இல்லாத இந்த பார்ட்டிகிளும் ஒன்னா இருக்குது அப்படின்னு காரணம் என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம்.
the mass of the nucleus so formed is less than the sum of masses of the nucleons. சரியா? mass of the nucleus அந்த நியூக்ளியஸோட மாஸ் வந்து வேல்யூ வந்து எதை விட கம்மியா இருக்கும்? sum of the masses of nucleonsங்கிறது என்னது? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்ஸோட masses. சரியா? இந்த டிஃபரன்ஸ்ல டெல்டா எம்னு சொல்றோம். சரியா? the difference is mass delta m is equivalent to an energy EB. சரியா? and it is used to bind the nucleons together in the nucleus. இந்த எனர்ஜி தான் என்னவா இருக்குது? அங்க இருக்கிற நியூக்ளியான்ஸ், தட் மீன்ஸ் புரோட்டான்ஸையும் நியூக்ளியஸையும் ஒன்னா டுகெதர் பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அதனால EB பைண்டிங் எனர்ஜி delta mc². These facts are the evidence for Einstein's E equivalent to mc². ஸோ இதுல இருந்து ஒன் வேர்ட்ஸ் வரலாம், எங்க இருந்தனாலும் எப்படினாலும் கொஸ்டின் வரலாம். ஸோ மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். மாஸ் டிஃபெக்ட்னா என்னன்னு வரலாம், அதர்வைஸ் பைண்டிங் எனர்ஜினா என்னன்னு வரலாம். ஸோ ஒமிட் பண்றதுக்கு இதுல எதுவுமே இல்லை. Then relation between relativistic momentum, rest mass and total energy. Okay. ஸோ இதையும் நீங்க சின்ன கிளாஸ், அதாவது 11th 12th படிச்சிருப்பீங்க. ஸோ E² இஸ் ஈக்குவலன்ட் டு P² C² பிளஸ் m0² C⁴. சரியா? ஸோ ஐன்ஸ்டீன்ஸ் மாஸ் எனர்ஜி ரிலேஷன் என்ன? E ஈக்குவலன்ட் டு mc². m ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் வேல்யூ எவ்வளவு? m0/√1 - v²/c². ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க ஆல்ரெடி ஒரு C² இருக்குது இல்லையா? இங்கேயே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னேன்னா e⁴ ஸ்கொயர் பண்ண போறீங்க இந்த ஈக்குவேஷனை. அப்போ E²னா m0², ஆல்ரெடி இங்க ஒரு C² இருக்கிறதுனால C⁴. ஸ்கொயர் பண்ணதுனால இந்த ரூட் போயிடும். இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிகல் மூவிங் வித் த வெலாசிட்டி v and mass m. அப்போ லீனியர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிகல் இஸ் mv. இந்த mக்கு பதில் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் ஈக்குவேஷனை ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட். அதே ப்ரொசீஜர் தான். அகைன் ஸ்கொயரிங். p² வந்து எடுத்துட்டோம்னா m0² v² by here v velocity is v, there light velocity c. v²/1 - v²/c². நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா p² c². லெஃப்ட் சைடு ரைட் சைட்லையும் என்ன பண்ண போற? C² மல்டிப்ளை பண்ண போற. மல்டிப்ளை பண்ண ஈக்குவேஷன் இது. இந்த ரூட் அதுல கொடுத்துருக்கு, அது கிடையாது. என்ன? ஸோ ஈக்குவேஷன் 1 - 2. ஈக்குவேஷன் 1 ஹியர், இது 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சாரி இது 2, இது 2. ஸோ லெஃப்டில் உள்ள டேர்ம்ஸ் லெஃப்ட் டேர்ம்ஸோடைய சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ E² - P² C². ரைட் சைடில் உள்ளதில் ரைட் சைட் டேர்ம்ஸோட சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது காமன் டினாமினேட்டர் 1 - v²/c². ரிமைனிங் வேல்யூஸை மட்டும் பண்ணியிருக்கோம். m0² C⁴ minus m0² v² c². Here m0² C⁴ காமனா வெளியில எடுத்திருக்கீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் becomes 1 minus here C⁴ இருக்கு, இங்க ஸ்கொயர் தான் இருக்குது. so divided by c². okay, so இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சா? அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது? அப்போ லெஃப்ட் சைடில் வந்து E² - P² C² which is equivalent to m0² C⁴. இப்போ E² மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இந்த டேர்ம் செகண்ட் டேர்ம் ரைட் சைடுக்கு கொண்டு போகும்போது ப்ளஸ் ஆயிடுமா? இப்போ E² வேல்யூ இது. இப்போ ரூட் எடுத்தீங்கன்னா E வேல்யூ கிடைச்சிடுமா? E is equivalent to ஹோல் ரூட்ல m0² C⁴ plus P² C². This relates total energy E and momentum P of any particle. E-க்கும் P-க்கும் உள்ள relation. As a special case, if a particle exists with zero rest mass வந்து 0, இந்த m0 value வந்து 0.
total energy E and relativistic momentum P must be related as E equivalent to PC. இது முக்கியமான இந்த லைன் total எழுது. If rest mass is 0, 0ன்னா இந்த டேர்மே இருக்காது. ரிமைனிங் என்ன இருக்கும்? P ஸ்கொயர் C ஸ்கொயர் தான் இருக்கும். அப்போ ஹோல் ரூட்ல P ஸ்கொயர் C ஸ்கொயர் இருக்கு. ரூட்டை கேன்சல் பண்ணனா E equivalent to PC. இதை நல்லா நீங்க பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. Such particles should travel with the speed equal to the speed of light. இங்க C இருக்கு இல்லையா, எந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஈயும் பியும் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா photons. சரியா, photons and neutrinos. Here, the special case to show that the velocity of particle of zero rest mass is always equal to velocity of light. அதான் நம்ம இப்ப பார்த்தது. E value உங்களுக்கு தெரியும், இந்த ஃபைனலா கண்டுபிடிச்சது root of m naught square c power 4 plus p square c square. அதை எழுதிக்கோங்க. Then for ஃபோட்டானா எடுத்துக்கிட்டோம்னா ரெஸ்ட் மாஸ் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா E is equivalent to p square c square. ரூட் போய் எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா இது ஸ்கொயர்ல தானே இருக்கு, கேன்சல் ஆயிருமா? ஸோ பிசின்னு மாறிடும். therefore p யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? p is equivalent to E by c. this is equation number 1. now நம்ம எக்ஸ்பிரஷன் E யோட எக்ஸ்பிரஷன் அண்ட் p யோட எக்ஸ்பிரஷனை எழுத போறோம் to find p by E கண்டுபிடிக்கிறதுக்கு. So P equivalent to mv எழுதிட்டு m க்கு பதில் relativistic mass value substitute பண்ணு. Then E equivalent to mc square எழுதிட்டு அங்கேயும் m க்கு பதில் relativistic mass equation substitute பண்றோம். இதுல இருந்து P by E கண்டுபிடிக்கும் போது இந்த denominatorல இருக்கிறது cancel ஆயிடுமா? Then m naught cancel ஆயிடுமா? only V by C square மட்டும் இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு P வேணும்னா EV by C square. This is your equation number 2. Then equating equation 1 and 2, that is E by C is equivalent to EV by C square. E cancel, inga ஒரு C cancel. Therefore V equivalent to C. Thus the velocity of massless particle is equal to speed of light. அதாவது any light particle measure பண்ண முடியாத அளவுக்கு lighter particle இருக்கும்போது photon or neutrinosல பார்க்கும்போது என்ன இருக்கும்னா V equivalent to C இருக்கும். சரியா? ஸோ இதோட இந்த ஐன்ஸ்டீனோட E equivalent to C ஸ்கொயருக்கான எவிடன்ஸ், அதோடைய ரிலேஷன்ஸ், ஈக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ், நியூட்ரினோ அண்ட் ஃபோட்டான்ஸ்க்கு மாசஸ் அண்ட் எனர்ஜிஸ் பற்றி ஸ்டடி பண்ணோம். ஓகே.